சொல்லி அதுக்கு ஆமா அதுக்கு 10 பேர் பூ போடுறது அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல அந்த வழக்கம் இல்லை, பிற்காலத்திலே வந்த வழக்கம் தான். பெருமாளுடைய 5 ஆயுதங்களை ஒரு அணிகலனாக குழந்தைகளுக்கு அணிகிற பழக்கம் தான் அது, தவிர வேற பழக்கம் இல்லை. பிற்காலத்துல வந்ததுதான் அது. அதனாலதான் நீங்க வாரணம் ஆயுதம் சேவிச்சு பாத்தீங்கன்னாக்கா அதுல தாலி கட்ட சீனே கிடையாது. மற்றது எல்லாம் இருக்கு. பொய்மோதனம் போடுறது கூட இருக்கு, மெட்டி போறது கூட இருக்குது, எல்லாம் உண்டு. ஆனா தாலி கட்டுற சீன் மாத்திரம் கிடையாது. ஏன்னா அப்ப இல்லை, அவ்வளவுதான், வேற முடிஞ்சு போச்சு. ஆனா அதே திருமங்கை ஆழ்வார் பாடுகின்ற பொழுது திருவல்லிக்கேணியில அப்ப அந்த தாலி கயிறுக்கு ஈக்குவலாக நூல் கட்டுகின்ற வழக்கம் இருந்திருக்கிறது அந்த பாடல சரி. அப்போ இது ஒரு இடைப்பட்ட காலத்துல ஏற்பட்ட ஒரு வழக்கம், அவ்வளவுதான் வரும். அப்ப இங்கே அந்த காசும் பிறப்பும்னால சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த ரவுண்டா இருக்குமோ இல்லையோ அது ஒண்ணு, அதே மாதிரி குழல் மாதிரியே இருக்கும், அந்த மாதிரி இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அது அந்த மாதிரிலாம் போட்டு இருக்கும்போது தயிர் கிடைக்கும் போது இந்த சத்தம் ஒண்ணு கேட்குது. அவை இந்த சத்தம் ஒண்ணு கேட்குது. அப்ப அவங்க கை பெயர்த்து முடியலன்னு உதறாங்க. அவங்க அதே மாதிரி எப்படி பால் பறக்கும் போது உட்கார்ந்து கறக்கும் போது அவங்களோட கை முடியல பின்னாடி கை வாங்கி இன்னொரு பாடுவாங்க. அதே மாதிரிங்க கை பெயர்ந்துனாரு அவர்களுடைய கை அப்பப்ப விட்டுட்டு பண்றாங்க. அப்பா அதுக்கு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறம் எடுக்கிறாங்க. அதனால அந்த நிலையில அவருடைய கூந்தல் அவிழ்ந்து விடுகிறது. அதிலிருந்து வரக்கூடிய வாசனை கேட்கிறார்கள். அப்படி வந்த நிலை இதையாவது உனக்கு கேட்கவில்லையா என்று கேட்கிறார்கள். முதல்ல மிஞ்சியாச்சு, என்ன பெண்ணு கூப்பிட்டாச்சு, திருப்பியும் தகராறு பண்ண முடியாது. இப்ப என்ன பண்ணியாங்க இவங்க, எஞ்சி ஆகணும். முன்னாடி அப்படி போனோம், இல்லாட்டி பின்னாடி வரணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையே. இங்க இப்படி பக்கம் போலாம், இல்ல அப்படி பக்கம் போன என்ன பண்ணாங்க, நாயக பெண் பிள்ளாய் எங்களெல்லாம் கூட்டிட்டு போறேன்னு சொன்னியே, எனக்கு நீங்க தானே தலைவி, அப்படி தலைவியா இருக்கக்கூடியவளே படுத்துட்டு இருக்கலாமா, எங்களெல்லாம் கூட்டு போறேன் எழுப்புறேன்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு நீ போய் படுத்துட்டு இருக்கியம்மா அப்படின்னு ஒரு அடி அடிச்ச உடனே நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவ என்ன பண்ணிட்டாலாம், ஐயோ என்ன போய் நாயகெல்லாம் கூப்பிடாதீங்க, நான் அடியாருக்கு அடியார், உங்களோட நானும் ஒருத்தி, உங்களுக்கு ஒரு அடியாரா தான் இருக்குன்னு தவிர என்ன போய் தலைவெல்லாம் கூப்பிடக்கூடாது, இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலாம். அப்போ சரி இவர் சீக்கிரம் வரணுமே அப்படின்றாரு. இவங்க என்ன பண்ணலாம், பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாட்டு பாட ஆரம்பிக்கும் போது நாராயணன் மூர்த்தி கேசவன் அப்படின்னு அவருடைய நாமங்களை சொல்லுகிறார். நாராயணன் மூர்த்தி கேசவன். அப்ப இதை நேரடியா பார்த்தீங்கன்னா நாராயணனுடைய மூர்த்தி கேசவன், நாராயணனுடைய மூர்த்தி கேசவன். மூர்த்தின்னு என்ன, உருவம், விக்கிரகம். ஆகவே நாராயணன் மூர்த்தி கேசவன். இப்போ முதல் பாட்டுல என்ன பண்ணா, நாராயணனே. அந்த நாராயணனே அன்னைக்கு கண்ணன் பேரை சொல்லல இல்லையா, கண்ணன் பேரை சொன்னாங்களா முதல் பாட்டுல, சொல்லவே இல்லை. அப்ப அந்த நாராயணன் யாருன்னு இப்ப ஐடென்டிஃபை பண்ணணுமோ இல்லையா, விளக்க முடியுமோ இல்லையா, அந்த நாராயணனுடைய மூர்த்தி தான் கேசவன். புரியுதா? இன்னைக்கு இங்க ஊர்ல கேசவன் ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, அவர் யாருன்னா அவர் தான் நாராயணன். அவருடைய உருவம் தான் இங்கே முதல் பாட்டை கூடாது இங்க சொல்லுறாங்க, முடிஞ்சு போச்சு. நான் என்ன சொன்னேன், இது ஒரு மாலை, அப்பப்போ ஒரு பூ வச்சுக்கணும், அப்பப்போ ஒரு பூ வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த திருப்பாவில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த கோலாட்டம் ஆடுவாங்க. என்ன கோலாட்டம், மேல இருந்து நிறைய பூவெல்லாம் கட்டி விட்டுட்டு ஆடிட்டே என்ன பண்ணோம், அதை பின்னல் மாதிரி கட்டி காட்டணும். அப்புறம் ஆடி முடிச்சவன என்ன பண்ணோம், அந்த பின்னலை அவுத்து காட்டணும். அப்படி ஒரு ஆட்டம் உண்டு. அதே தான் திருப்பாவை. அந்த ஆட்டத்துக்கு மாதிரிதான் ஒவ்வொரு வார்த்தைக்கான விளக்கமும் ஒரு இடத்துல இருக்கும். இந்தந்த விளக்கம் அந்தந்த இடத்துல இருக்கும். எதை முதல்ல சொல்லியிருக்காளோ அதெல்லாம் திருப்பி சொல்லி காட்டுவான், அப்படியே கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா. அப்ப சொல்லி காட்டும் போது என்ன இருக்கும், அதுக்கான அர்த்தத்தை கூப்பிட்டு காட்டுறான். அப்ப நாராயணனே அப்படின்னு மொத்தையா நிட்டுட்டா இன்னைக்கு அந்த நாராயணனே தான், அதுதான் மூர்த்தி, மூர்த்தி தான் இங்கே கேசவன் என்று அந்த அர்த்தத்தை ஒண்ணு எடுத்துக்கலாம். இல்ல மூர்த்தி என்றாலே பெருமாளுக்கு ஒரு பேர் இருக்கு, அப்படி பார்க்க முடியாது அப்படின்னு பார்த்தாலும் அதுலயும் ஒரு அர்த்தம் வருது. என்ன அர்த்தம் வருதுன்னா, இங்கே நாராயணன் என்று நினைப்பது அவனுடைய வாத்சல்ய குணத்தை காட்டக்கூடியது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவை மூர்த்தி என்பது அவதாரத்தை காட்டக்கூடியது. கேசவன் என்பது அவனுடைய அருமையான ஒரு நாமங்களிலே ஒன்று. அது அவனுடைய குணத்தை காட்டக்கூடிய ஒரு பெயர்களிலே கேசவன் என்று அமைகிறது. அப்ப நாராயணன் அப்படின்னு நம்ம முதல் நாள் பார்த்தபோது என்ன பார்த்தோம், நாரங்களுக்கு அயனனாக இருக்கக்கூடியவன். அப்ப இந்த நாரங்கள் என்பது ஒரு ஜீவன்கள், உயிரற்ற ஜீவன்கள், நீரிலிருந்து புறப்பட்டவை. அப்ப அந்த நாரங்களுக்கு எல்லாம் இவன் அயனனாக இருக்கிறான்னா என்ன அர்த்தம்,
இந்த உடம்புல எவ்வளவு கஷ்டம் இருக்கு. கஷ்டம்னா என்ன? இந்த உடம்புக்கு எவ்வளவு குற்றங்கள் இருக்கு. எவ்வளவு குற்றம் இந்த உடம்புக்கு இருந்தாலும் இந்த உடம்பை நம்ம வெறுக்கிறோமா இல்லையே? அந்த உடம்புக்கு வேலை வேண்டி, சோறு போட வேண்டியிருக்கு, நேரத்துக்கு தூங்க வைக்க வேண்டியிருக்கு, இதை குளிப்பாட்ட வேண்டியிருக்குது, இது அதை என்னென்னமோ பண்ணாதான் இந்த உடம்பு ஒழுங்காச்சு. இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் உட்கார முடியல, கால் மறைக்குது, இப்படி இருக்க முடியல, அப்படி இருக்க முடியல, இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா காந்தி தூண் இருக்கா, அப்படின்னா தூண் கஷ்டப்படுத்தி இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பண்ணி இந்த உடம்புக்கு எவ்வளவு கஷ்டமான உடம்பா இருந்தா கூட இந்த உடம்பு யாருன்னா வெறுத்துருமா? அப்ப பெருமாளுக்கு எதிராக உடம்புனா நாம தான் உடம்பு. அவன் என்ன நினைக்கணும்? இத்தனையே நான் சனி தலைவருக்கு பாண்டுருக்கமா அப்படின்னு நினைக்கணுமா? நினைக்க அந்த உடம்பா தன்னுடைய ஆசையோடு தானே காப்பாத்திட்டு இருக்கான். அப்ப அவன் அந்த ஆசையோடு அந்த உடம்பை காப்பாத்துறான் போது அப்ப அது எதனால? வாத்சல்ய குணம். வாத்சல்ய குணம்ன்றது எதுல இருந்து வருது? குத்தத்தையே குணமாக எடுத்துக்கொள்ளுது. குத்தத்தையே குணமாக எடுத்துக்கொள்ளுதுன்னா கண்ணுக்குட்டி பிறந்ததுன்னா அந்த கண்ணுக்குட்டியை அந்த அம்மா தான் கிளீன் பண்ணுது, நாக்காலே கிளீன் பண்ணுது. அப்படி அழுக்கெல்லாம் நாக்காலே தான் எடுத்து விடுது. கீழ் ரத்தம், மலம், மூத்திரம் எல்லாத்தையும் நாக்காலே தான் சாப்பிட்ற அந்த நாக்கில் தான் அது கிளீன் பண்ணி கொடுக்குது. வேற எல்லாம் கிளீன் பண்ணுதா? அப்ப என்ன நாளம்? அதுல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் குற்றங்கள். அந்த குற்றத்தெல்லாம் அதுவே தான் எடுக்குது. என்ன காரணத்து? கருணையினால் தான் எடுக்குது. வேற எதாவது இருக்குது. அது கருணையினால இதை செய்வதனாலே இறைவனும் அப்படி செய்கின்றார். அவர் இங்க நாராயணன் என்று அழைப்பதனாலே அவன் வாத்சல்ய குணத்தை உடையவன், கருணையை உடையவன், அன்பை உடையவன். அதனாலே நம்முடைய குற்றங்களை எல்லாம் அவன் பொறுத்துக் கொள்வனாக இருக்கக்கூடியவன் தான் நாராயணன் என்று அழைத்திருக்கிறார். அடுத்ததாக மூர்த்தி என்பதனாலே அவதாரம் காட்டப்படுகிறது, அவனுடைய உருவம் காட்டப்படுகிறது. இது பெருமாளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு குணம். ஏன்? இந்த உருவ வழிபாடு பெருமாள் கோயில மட்டும்தான். அன்னைக்கே சொல்லிட்டேன் நான் அதை இல்லையா? மற்ற கோயில்கள்ல உருவ வழிபாடு கிடையாது. என்ன சுவாமி சொல்றீங்க அப்படின்னா அது லிங்கம். லிங்கம்னா சின்னம் தான் அர்த்தம், அது உருவம் அல்ல. அவை சின்னம் வேறு, உருவம் வேறு. அப்ப நீங்க இஸ்லாமியத்தை போனீங்கன்னா அவங்க மேற்கு நோக்கி